அன்பானவர்களே, நல்ல ஒரு காலை வேளையிலும் உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனுடைய சமாதானமும் அவருடைய அன்பும் நமக்கு நிறைவாய் அருளப்படுவதாக. ஆமென். நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி யோபின் புஸ்தகம் 39வது அதிகாரம். 39வது அதிகாரத்தில் 27வது 28வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்தில் தன் கூட்டை கட்டுமோ? அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். தேவன் தன் மகத்துவத்தை சொல்லுகிறார். மனுஷனால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதையும், தேவாதி தேவனுடைய கட்டளையின்படியே எல்லாமே நடக்கிறது என்பதையும் இந்த பகுதியில் அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். 38வது அதிகாரம் 39வது அதிகாரங்கள் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் பதில் சொல்லுகிறத பார்க்கிறோம். யோபுடைய கேள்விகள், அவருடைய நண்பர்களுடைய வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் சேர்த்து அதில் ஒரு பதில் சொல்கிறார். மனுஷனால் என்ன செய்யக்கூடும்? இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவர்கள் எல்லாம் அவரால் செயல்படுகிறது என்பதையும், அவரே அதற்கு மகத்துவத்தை வலிமை கொடுக்கிறார் என்பதையும் அவர் அப்படி விளக்கமாக சொல்லிக்கொண்டே வரும்போது அதில் கழுகை பற்றி எழுதுகிறார். மனுஷனுடைய கட்டளையினால் கழுகு மேலே போய் கூட்ட கட்டுறதில்லை சொல்லிட்டு அவர் கீழே சொல்கிறாரு. அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் வாசம் பண்ணும். அன்பானவர்களே, நீங்களும் நானும் கழுகுக்கு சமானமாக வர்ணிக்கப்பட்டவர்கள். கழுகை போல உயர உயர பறக்கும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சங்கீதக்காரர் அடிக்கடி சொல்கிறத பார்க்கலாம். நீரே என் கண்மலை, நீரே என் அடைக்கலம். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அவர் பயன்படுத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதே காரியத்தை கழுகை குறித்து ஆண்டு எழுதுகிறத பார்க்குறோம். அது கண்மலையில் கண்மலையின் சிகரத்தில் அரணான ஸ்தலத்தில் தங்கி வாசம் பண்ணும். அது கண்மலையில் தன் கூட்டை கட்டும், கண்மலையின் சிகரத்தில் கூட்டை கட்டும். அது ஒரு பாதுகாப்பான ஸ்தலத்தில் தன் கூட்டை கட்டும் என்று எழுதுகிறார். நம்ம கூடு இந்த உலகத்தில் கட்டக்கூடாதுங்கிறார். இந்த உலகத்தில் கூட்டை என்ன செய்யாத, கட்டாத. அழிந்து போகிற கூடாரம் அல்ல, அழியாத நித்திய வீட்டை நோக்கி நீங்களும் நானும் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் நம்ம வீடு கண்மலைக்கு மேலே கட்டப்படட்டும். அன்மையாக கிறிஸ்துவுக்கு மேலே நம்முடைய வீடு கட்டப்படட்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து என்ற அந்த அஸ்திவாரத்திற்கு மேலே, அந்த கண்மலைக்கு மேலே நீங்களும் நானும் கட்டப்படுகிறோம் என்று எழுதுகிறார். அந்த ஸ்தலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது உயரமான ஒரு ஸ்தலம், உயரமான ஸ்தலம். நீதிமான் எப்போவுமே உயர்ந்த ஸ்தலத்தில் தேவனுடைய அடைக்கலத்திற்குள்ளே வாசம் பண்ணுகிறான். நீங்களும் நானும் அவருடைய நாமத்திற்குள்ளே வழிந்து கொள்ளுகிறோம். அந்த அடைக்கலத்திற்குள்ளே பாதுகாப்பாக வாழுகிறோம். சில அரணான ஸ்தானத்தில் தங்கி வாசம் பண்ணும். தேவனே நமக்கு அடைக்கலம், தேவனே நமக்கு பாதுகாப்பு. அதனால் அந்த பாதுகாப்புக்குள்ளே வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சத்துருக்கள் வந்தாலும், நமக்கு விரோதமாக என்ன எழும்பினாலும் ஒன்றும் அது நம்மை அசைப்பதில்லை. நம்ம கூட்டை எப்பவுமே கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் கூட்டை கட்டுவோம். சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நடைபெறுகிற சம்பவங்களை குறித்து பயப்பட வேண்டும். கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்போம். கண்மலையில் கூட்டை கட்டுகிற கழுகு எந்த சூழ்நிலையிலும் அது அசைகிறதில்லை. ஏன்னா அதனுடைய அஸ்திபாரம் கண்மலை. ஆனால் நீங்கள் நான் அப்படியே வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.